ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். ஆண்டவராயிருக்கிற கர்த்தர் இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி இருக்கிற இடங்களிலே நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமாக. மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய திருக்குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட மகத்துவமான இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆட்டுக்குட்டியானுடைய சத்தத்தை கேட்கும்படி தேவனுடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற எங்களோடு கூட பேசும், எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து சொல்வோம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் வாசிக்கிறேன். நன்மை செய்ய படியுங்கள், நன்மை செய்ய படியுங்கள். பிரியமானவர்களே, ஒரு படகினுடைய முதலாளி தன்னுடைய படகிற்கு வர்ணம் பூசும்படி ஒரு பெயிண்டரை தொடர்பு கொள்ளுகிறார். அப்பொழுது அந்த பெயிண்டர் காலையிலே தன்னுடைய பிரஷ் மற்றும் தன்னுடைய காரியங்களை எடுத்துக்கொண்டு அந்த முதலாளியை போய் அவர் சந்திக்கிறார். அப்பொழுது அவர் அந்த பெயிண்ட் அடிக்கும்படி இருக்கிற படகை அவருக்கு காண்பித்து விட்டு அவர் புறப்பட்டு போகிறார். அப்பொழுது இந்த அருமையான பெயிண்டர் அதற்கு மிகவும் அருமையான வர்ணத்தை பூசி கொண்டு வரும்போது அந்த படகின் ஓரத்தில் இருந்த ஒரு சிறு ஓட்டையை அவர் கவனிக்கிறார். உடனடியாக அந்த ஓட்டையை முழுவதுமாக அவர் சரி செய்து படகிற்கு பெயிண்ட் அடித்து விட்டு வந்துவிட்டார். அப்பொழுது அதற்கான கூலியை அந்த முதலாளி கொடுத்த போது அவருக்கு நன்றி தெரிவித்து அவர் தன்னுடைய வீட்டிற்கு போய்விட்டார். மறுநாள் மாலை நேரத்தில் அந்த படகினுடைய முதலாளி அந்த பெயிண்டருடைய வீட்டிற்கு அவர் ஏற்கனவே செய்த வேலைக்கு அதிகமான பணம் உள்ள ஒரு செக்கை எடுத்துக்கொண்டு அவருடைய வீட்டிற்கு வந்தார். அப்பொழுது அந்த பெயிண்டர் கேட்கிறார், ஐயா, நேற்றைக்கு நீங்கள் கொடுத்த வேலையை நான் நன்றாய் செய்து முடித்து விட்டேன், அதற்கான கூலியையும் நான் வாங்கிவிட்டேன், இந்த பணம் எதற்காக என்று சொன்னபோது, உங்களுக்கு உண்மை தெரியாது, நேற்றைக்கு படகை பெயிண்ட் அடிக்க சொல்லும் போதே நான் அந்த சிறிய ஓட்டையை கவனித்தேன், ஆனால் நீங்களோ அந்த ஓட்டையை சரி செய்து வந்தது எனக்கு தெரியாது. மதிய நேரத்திற்கு வீட்டிற்கு போகும்போது என் மனைவியிடத்தில் கேட்டேன், பிள்ளைகளை எங்கே என்று சொன்னபோது அவர்கள் படகிலே மீன் பிடிக்கும்படி படகை எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார்கள் சொன்னபோது என் இருதயம் சுக்குநூறாய் உடைந்தது. வேகமாக நான் படகு இருக்கிற அந்த படகு துறையை நோக்கி ஓடினேன். அப்பொழுது என் பிள்ளைகள் அவர்கள் மகிழ்ச்சியோடு மீன் பிடித்து கரை திரும்பினதை கண்டு என் கண்களிலே கண்ணீர் வந்தது. ஏன் என் பிள்ளைகளுக்கு தெரியாது அந்த ஓட்டை, ஆனால் நீங்களோ உங்களுடைய வேலையை மாத்திரம் செய்யாமல் அந்த ஓட்டையை கவனித்து அதை நீங்கள் சரிப்படுத்தினபடினால் இன்றைக்கு என் பிள்ளைகள் உயிரோடு இருப்பதற்கு மிக முக்கிய காரணம் நீங்கள் தான். உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அதற்கு நிகராகாது என்று சொல்லி அந்த மனிதனிடத்தில் சொன்னார்கள். பிரியமானவர்களே, இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? பரிசுத்த வேதாகமத்திலும் கூட ஆண்டவராயிருக்கிற கர்த்தர் ஆதாம் ஏவாள் என்கிற மனிதர்களை அவர் சிருஷ்டித்த போது அவர்களுக்கு சில நியமங்களை, கட்டளைகளை சொல்லி இருந்தார். அவைகளை மீறி அவர்கள் பாவம் செய்த போது அதை அப்படியே விட்டுவிடாமல் அவர்களை மீட்பதற்காக தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தி மரித்து அடக்கம் எண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அந்த தவறை அவர் சரி செய்தார் என்று சொல்லி மனிதன் செய்த தவறை
ஆண்டவர் சரி செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நாமும் கூட இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? நம்முடைய கண்களில் தெரிகின்ற மனிதனுடைய வாழ்க்கையில காணப்படுகின்ற சின்ன சின்ன குறைகளை மன்னித்து சரிப்படுத்துகிற ஒரு மனிதனாக நாம் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எப்படி அந்த மனிதன் தன் கண்ணுக்கு தெரிந்த ஓட்டையை சரி செய்தானோ, அதை போல இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவிடத்திலே காணப்படக்கூடிய சிறிய சிறிய குறைகளை மன்னித்து அதை சரிப்படுத்தி நாம் சந்தோஷமாய் வாழ முற்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய குமாரனாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம். அந்த பெயிண்டர் அவருடைய வேலையின் நடுவிலும் அதில் கண்ணுக்கு தெரிந்த ஓட்டையை அவர் சரி செய்தார். இன்றைக்கும் நாங்களும் எங்களை சுற்றிலும் இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறிய சிறிய ஓட்டை போன்ற குறைகளை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் மன்னித்து அதை சரிப்படுத்துவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு பலனையும் கிருபையும் தாரும். அப்படி செய்ய முற்படுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.